அதிமுக ஆலையிலிருந்து சரக்கெடுத்து ஓட்டும். ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு, ஒரே கட்சி. எப்படி கொள்ளையடிக்கிறது திருடுறதுன்னு பயிற்சி ஒரே இடத்துல எடுத்து ரெண்டா பிரிஞ்சு கொள்ளையடிச்சு அப்புறம் போய் கூடி பிரிச்சுக்கிடுவாங்க. இதுல பாரு, அரசு பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வர்றதில்லை. ஏன்? தரம் குறைஞ்சிருச்சு. தரம், கட்டட அமைப்பு சரியில்லை, கழிவறை இல்லை, எழுத்து பலகை இல்லை, கரும்பலகை இல்லை, கட்டணம் கூரை இடிஞ்சு விழுகுது, ரொம்ப சுகாதாரமற்ற சூழல். அதனால என்ன ஆயிடுது? தனியார் பள்ளிகளை நோக்கி போங்கன்னு அரசு சொல்லுது, போயிடலாம். இப்போ இந்த அரசு பள்ளிக்கு வர்றது நிறுந்துச்சு. இப்போ நல்ல கல்வியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு அரசு நினைச்சா ஏன் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வருகிற எண்ணிக்கை குறையுது? ஐயா, தரம் இல்லை, தரத்தை உயர்த்துறா. அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கு இணையான தரத்தை உயர்த்தி சிறந்த கல்வியை கொடு, மாணவர்கள் வருகையை அதிகப்படுத்துன்னு செய்யணும். அப்படி செஞ்சவன் யாரு? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? கேரளாவில் ஐயா பினராயி விஜயன். 30 விழுக்காட்டு மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த பள்ளிக்கு போயிருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரி நோக்கி திருப்பியவன் ஐயா பினராயி விஜயன் கேரளாவில். வட இந்திய மாநிலங்களிலேயே ஆக சிறந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்கியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த டெல்லி, அதை நான் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அலைபேசி வச்சிருக்கீங்கல்ல, உள்ளங்கையில் ஊடகம், சீமானுடைய அண்மை பேச்சு, அதை லேட்டஸ்ட் பீச்சுன்னு தட்டினீங்கன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு நாள் அண்ணன் பேசி போட்டு காட்டுவேன். அப்படி கேட்டிருக்கான் பாரு. அப்போ நாம் என்ன சொல்றோம்? அது மாதிரி கொண்டாடுறோம். இப்போ இந்த சேலத்தில் இந்த பள்ளிக்கு வர்ற பிள்ளைகள் குறையுது. அப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்தின் தரத்தை உயர்த்தணும்னு எண்ணாமல் என்ன செய்யுதுன்னா, ஏன் டாஸ்மார்க் வியாபாரம் குறையுது? சேலம் மாநகராட்சியில் டாஸ்மார்க் வியாபாரம் ஏன் இந்த மாவட்டத்தில் குறைஞ்சிருக்கு, இந்த பகுதியில் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் தலைமையில் அந்த விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம். ஏன் சாராய வியாபாரம் குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை ஏன் குறைந்தது, படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கை ஏன் குறைந்ததுன்னு கேட்காத அரசு குடிக்க வர மக்களின் ஏன் குறையுதுன்னு கேட்குதுன்னா இந்த நாட்டை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்று என் அன்பு தம்பிதங்கைகள் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்க. மது விற்பனை மூலம் 40,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம். ஒரு ஆண்டுக்கு நிதியமைச்சர் சட்டசபையில் பேசுறார், இன்னும் 5,000 கோடி வருவாயை பெருக்கி 50,000 கோடியாக கொண்டு வருவோம் அப்படின்னு நிதியமைச்சர் பேசுறாரு. 2022 பேசுறாரு. அப்படின்னா என்ன? குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவோம்னு ஒரு நாடு சொல்லுது. அதுலதான் பணம் போகும், ஓட்டுக்கு பணம் போகும். பாரு, அப்போ 50,000 கோடியாக உயர்த்த திட்டம் தீட்டுகிறார்கள். படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்ததை விட்டு குடிகாரர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதில் அரசு கவனம் எடுக்குது. இப்ப இனப்படுகொலை உங்களுக்கு சொல்லிட்டேன். சிங்களர்கள் நம்மளை கொண்டு குவிச்சான், 5 லட்சம் பேருக்கு மேல கொண்டு குவிச்சான். இவர்கள் அது படுகொலை. இவன் குடிக்க வச்சு 6 லட்சம் பேரை கொண்டிருக்காப்ல. அவன் சிங்களவன், இவன் எங்களவன், 2 பேரும் செய்தது படுகொலை தான். இதனால தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம். அப்புறம் தாலி அறுத்துட்டு தாலி அறுத்துட்டு 1000 மாசம் கொடுத்து வாழ வைக்கிறேங்குது உன் நாடு. எவ்வாறு குடிக்கிறதுனால சிந்தனை ஆற்றல் செதஞ்சிருது, மூளை சிந்திக்கிற திறனை இழக்குது, உடல் வலிமை இழக்குது. இந்த மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படுது, குழந்தை பிறப்பினுடைய விகிதம் குறையுது, உழைக்கிற திறனை, உடல் வலிமை இழக்கிறதுனால உழைக்கிற திறனை இழக்கிறான். பார்த்துக்க. குடி நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். இங்க ஏற்கனவே என்ன இருக்கு? சாதி ஒரு போதை இருக்கு, பெரிய போதை, மதம் ஒரு போதை. இது 2 போதை. எப்படின்னா, சாராயம், கஞ்சா, அவின், கொக்கையெல்லாம் குடிச்சாதான் போதை ஏறும்.
குடிச்சிட்டு படுத்தா தெளிஞ்சிரும். ஆனா சாதி மதம் இருக்குல்ல, சொன்னாலே ஏறிடும், சொன்னாலே ஏறிடும். ஆனா எப்ப இறங்கும்? செத்தாலே இறங்காது. சுடுகாட்டுக்கு போகும்போதும் ஆறுமுக நாடார், முத்துசாமி தேவர், சண்முகம் கவுண்டர், என்ன சொல்றது, ராமசாமி படையாச்சி, இப்படித்தான் போகும். செத்து கலரிலோட சாதியோட தான் போய் படுக்கும். பணத்துக்கு சாதி வச்சு புதைச்சவன் நம்மால் தான். அப்போ பெரிய போதை சமூகத்தில் சாதி மத போதை. அது பாரு. அடுத்த போதை சாதி மத போதைக்கு எப்படி? சாராயம். சாராய போதை மயக்கத்திலே வச்சிருக்கோம், மயக்கத்திலே வச்சிருக்கோம். அடுத்த போதை திரை கவர்ச்சி. இந்த 4 போதையில இந்த நாட்டை வச்சு இவர்கள் வசதியாக தொடர்ந்து இலவசம் அது இது அரிசி பருப்பை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றி மக்களை எதையாவது கொடுத்து ஏமாற்றி ஆண்டு கொண்டே வருகிறார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு திரை மயக்கத்தில் இருக்கான். நீ என்ன செய்யற? பொழுதுபோக்கு தளத்தில் உனக்கான தலைவனை தேடுற. நீ என்ன செஞ்சிருக்கணும்? போராட்ட களத்தில் உனக்கான தலைவனை நீ தேடி இருக்கணும். உனக்கு புரியுதா? கேரளாவில் சினிமா இருக்கு, மேற்கு வங்கத்தில் சினிமா இருக்கு, மகாராஷ்டிராவில் சினிமா இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. எவனு நடிகனை நாடாள வான்னு கூப்பிடல. நீ என்ன ஒரு கோட்பாடு? அதிகாரத்தை அழிச்ச உடனேயே அதிகாரத்தை தா, ஒப்பனையை கலைச்ச உடனேயே அரியணையை தா. இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இங்க பாரு, அமெரிக்கா மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர் கிடையாது, ஸ்ட்ரைட் ஹீரோ தான். நேரடியா கோட்டையில போய் உட்கார்ந்துடணும். இப்ப நீங்க என்ன சொல்ற? நீங்கள் நடித்தால் நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு. இந்த நிலைப்பாட்டை கற்றறிந்த பிள்ளைகள், அறிவு சமூகம், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா? இதுதான் உங்க அண்ணன் முன்வைக்கிறது. இந்த 4 மயக்கத்தில் இருக்கிறவனை ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. இந்த பாரு, என்ன உனக்குனா இவனுக்கு என்ன சொல்லி போதிப்ப? நம்ம அப்பா என்ன சொல்றாரு? தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன். எல்லாம் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்குறான். எங்கிட்டு நம்ம வேணா சொல்லலாம். என்ன சொல்லணும்? நம்ம ஐயா தலை நிமிர உங்களை விட மாட்டேன். அவன் தான் தலை தொங்கி பித்துறான். இப்ப பாத்தியில எப்படி தொங்குனான்னு பாத்தியில. இப்ப என்னன்னா, இந்த இங்க பாரு, போதையிலையும் மது போதையிலையும் திரைக்கவர்ச்சியிலையும் பொழுதுபோக்கிலையும் போதையிலையும் இருக்கிற மக்களை, கவர்ச்சியிலும் இருக்கிற மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்க. அவனை ஒன்றும் தயார் செய்ய முடியாது. நீ அடிமையா இருக்க, உனக்கு உரிமை இல்லை, நீ கஷ்டப்படுற, நீ உனக்கு இதெல்லாம் உன்னுடைய உரிமை, இது செய்ய வேண்டியது உன் கடமை, என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது. பொழுதுபோக்கிலையும் கேளக்கையிலையும் போதையிலையும் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது.